அல்கின்ஸ் ப்ரிப்பரேஷனில் விட்டிக் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். இந்த விட்டிக் ரியாக்ஷனில் நமக்கு தேவை என்னன்னாக்கா பாஸ்பரஸ் இல்லைடு. ஃபஸ்ட்டு பாஸ்பரஸ் இல்லைடை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். அப்புறம் விட்டிக் ரியாக்ஷனுக்கு போகிறோம். இப்போ பாஸ்பரஸ் இல்லைடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் வேணும். நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் தேவைப்படுது. அடுத்து அல்கைல் ஆலைட் தேவைப்படுது. அல்கைல் ஆலைட் தேவைப்படுது. இப்போ இந்த ட்ரைஃபீனைல் பாஸ்பைனுக்கும் அல்கைல் ஆலைடுக்கும் இடையில ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் எடுத்துக்கிற பாஸ்பரஸ் இதுகிட்ட 3 ஃபீனைல் குரூப்ஸ் கொடுக்குற. இது ஒரு ஃபீனைல் குரூப், இங்க ஒரு ஃபீனைல் குரூப் கொடுத்துருக்கோம், இங்க ஒரு ஃபீனைல் குரூப் கொடுத்துருக்கோம், இதுக்கு ஒரு லோன் பேர் கொடுத்துட்டோம். மெத்தில் புரோமைடு அல்கைல் ஆலைடு எடுத்துக்கிறோம். அல்கைல் ஆலைடு இப்படி எடுத்தாச்சு. இப்போ இங்க இந்த பாஸ்பரஸ் லோன் பேரை இந்த கார்பனுக்கு டொனேட் பண்ணுது. இந்த பிஆர் வெளியே போகுது. இந்த பாஸ்பரஸ் லோன் பேரை கார்பனுக்கு டொனேட் பண்ணுது. இந்த பிஆர் வந்து இங்க வெளியே போகுது. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த ட்ரைஃபீனைல் பாஸ்பைனை நான் எப்படி எழுதிக்கிறேன், PH3P. இது டேட்டிவ் பாண்டை இந்த CH3யோட ஃபார்ம் பண்ணுது. அடுத்து Br மைனஸ் வெளியே வருது. இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா கொடுத்தா என்ன ஆகும்? சார்ஜஸ் கொடுக்கணும். என்ன சார்ஜஸ் கொடுக்கலாம்? இந்த கார்பன் வந்து அக்செப்டர், அதனால நெகட்டிவ் சார்ஜ். இந்த பாஸ்பரஸ் வந்து டோனர், அதனால பாசிட்டிவ் சார்ஜ். ஆனா இந்த கார்பன் அக்செப்டர் தான். ஆனா இந்த கார்பன் இங்க என்ன ஆகுது? லூஸ் பண்ணிடுது. கார்பன் வந்து இங்க எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது. இந்த பாண்ட் வந்து புரோமின் பக்கம் போறதுனால கார்பனுக்கு லாஸ், இந்த பக்கம் கார்பனுக்கு கெயின். அப்ப நெட் எஃபெக்ட் என்ன ஆகும்? 0. அதனால இங்க நெகட்டிவ் சைன் வேண்டாம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்றோம்னாக்கா பாஸ்போனியம் புரோமைடு நம்ம சொல்றது. இது என்னன்னு சொல்றோம்னா பாஸ்போனியம் புரோமைடு நம்ம சொல்றது. பாஸ்போனியம் புரோமைடு நம்ம சொல்றோம். அடுத்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் எடுத்துக்கிறோம். இங்க நெக்ஸ்ட் இதை எதோட ட்ரீட் பண்றோம்னா ஸ்ட்ராங் பேஸோட ட்ரீட் பண்றோம். இந்த ஸ்ட்ராங் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபீனைல் லித்தியம். ஃபீனைல் லித்தியம் ஸ்ட்ராங் பேஸை இங்க எடுத்துக்கிறோம். ஃபீனைல் லித்தியம் ஸ்ட்ராங் பேஸ் எடுத்தாச்சு. சால்வெண்ட் என்ன எடுக்கிறோம்னா சால்வெண்ட் வந்து ஈத்தர் இல்லைன்னா THF. THFன்றது டெட்ரா ஹைட்ரோஃபியூரான். டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் இப்படிதான் ஏதும். டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் THF. இது சைக்ளிக் ஈத்தர், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஸ்ட்ராங் பேஸ் கொடுத்தாச்சு, சால்வெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்கும்? இந்த ஸ்ட்ராங் பேஸ் இருந்தால் என்ன நடக்கும்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராங் பேஸை நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ஃபீனைல் லித்தியம் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்க, இந்த இடத்துல கார்பன் இருக்குது, இந்த இடத்துல லித்தியம் இருக்குது. இங்க லோட் பேர் இருந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஃபீனைல் லித்தியம்க்கு அயானிக் நேச்சர் இப்படி இருக்கும். இப்போ இந்த C மைனஸ் என்ன பண்ணுன்னா இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இந்த பாண்ட் வந்து இங்க போகும். இந்த Li+ Br மைனஸ் எடுத்துக்கும். அப்போ இந்த C மைனஸ் இந்த H+ எடுத்துக்கிச்சுன்னா பென்சீனா மாறிடும். அப்போ பென்சீன் வெளியே போகும். இந்த Li+ Br மைனஸ் எடுத்துக்கின்னு LiBr வெளியே போயிடும். LiBr வெளியே போயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ட்ரைஃபீனைல் எழுதிக்கிறோம், PH3 எழுதிக்கிறோம், பாஸ்பரஸ் எழுதிக்கிறோம், டபுள் பாண்ட் CH2.
இப்படி கிடைக்குது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா பாஸ்பரஸ் இலைடு. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா பாஸ்பரஸ் இலைடு அப்படி சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போரேன். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா பாஸ்போரேன். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா பாஸ்போரேன் ஆர் பாஸ்பரஸ் இலைடு என்று சொல்றோம். இப்போ இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். இங்க என்ன ரெசனன்ஸ் வரும்னா இந்த பை பாண்ட் வந்து இப்படி மூவ் ஆகும். எப்படின்னா கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், பாஸ்பரஸ்க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அதனால அப்போ இந்த பாஸ்பரஸ் இலைடு எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்குன்னா கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், பாஸ்பரஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். இங்க நெகட்டிவ் சார்ஜ், கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், பாஸ்பரஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ். இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாஸ்பரஸ் இலைடு ஆர் பாஸ்போரேன் என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த பாஸ்பரஸ் இலைடு தான் தேவை விட்டிக் ரியாக்ஷனுக்கு அல்கீனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஸோ இப்போ விட்டிக் ரியாக்ஷனுக்கு போறோம். விட்டிக் ரியாக்ஷன், இந்த விட்டிக் ரியாக்ஷனுக்கு நமக்கு தேவைப்பட்டது என்னன்னா பாஸ்பரஸ் இலைடு, பாஸ்போரேன் தேவைப்படுது. ஸோ பாஸ்பரஸ் இலைடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் பாஸ்பரஸ் இலைடு. இங்கே ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக நான் ஒரு ஆர் குரூப் எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆர் குரூப் எடுத்துன்னுக்கிறேன். அடுத்து கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். கார்பனைல் காம்பவுண்ட், இங்கே என்ன கார்பனைல் காம்பவுண்ட் எடுத்துக்கணும்னா ஆல்டிகைட் எடுத்துன்னுக்கிறேன். கார்பனைல் காம்பவுண்ட் என்ன எடுத்துன்னுக்கிறோன்னா ஆல்டிகைட் எடுத்துன்னுக்கிறோம். ஆல்டிகைட் இல்லைன்னா கீட்டோன் எடுத்துக்கலாம். சரி, இங்கே எப்படி ரியாக்ஷன் நடக்கும் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த பாஸ்பரஸ் இலைடை நான் இப்படி எழுதிக்கிறேன். PH3P சிங்கிள் பாண்ட் CHR, இதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜும் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜும் எழுதிக்கிறேன். பாஸ்பரஸ் இலை. கார்பனைல் காம்பவுண்ட் வந்து இங்கே ஆல்டிகைட், அந்த ஆல்டிகைட்டை நான் இப்படி எழுதிக்கிறேன். ஆல்டிகைட்டை நான் இப்படி எழுதிட்டேன். இந்த கார்பன் லோன் பேர் இந்த கார்பன் டொனேட் பண்ணுது, இந்த பாண்ட் இப்படி மைக்ரேட் ஆகுது, இது இங்கே அட்டாக் பண்ணுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PH3P சிங்கிள் பாண்ட் CHR, இந்த கார்பன் இந்த கார்பனோட பாண்டிங்கில் இருக்குது. டபுள் பாண்ட் O வந்து சிங்கிள் பாண்ட் O மாறிடும். இந்த O வந்து Pயோட பாண்டிங்க்கு போயிடும், பாஸ்பரஸோட பாண்டிங்க்கு போயிடும். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா இந்த பாண்ட் இப்படி போகும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் கார்பனை விட, அதனால் இந்த பாண்ட் இப்படி போகுது. கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் பாஸ்பரஸை விட, அதனால் இந்த பாண்ட் இப்படி வருது. ஸோ இது என்னவா மாறுதுன்னா ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் ஆக்சைடு அப்படி மாறிக்குது. இது என்னவா மாறுது பாருங்க, C+1C R-H, இங்கே RH, அல்கீன். அல்கீன் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். நமக்கு என்ன அல்கீன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஹைட்ரஜனுக்கு பதிலாக R எடுத்துக்கிறதோ ஆர்னுடைய குரூப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த R- என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த R- இங்கே எடுத்துக்கோங்க. இந்த R என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த R எடுத்துக்கணும். ஸோ இங்கே ரெண்டு இடத்துலையும் R தான் இருக்கணும்னா இந்த ரெண்டுத்தையும் R மாற்றிக்கோங்க. இந்த இடத்துலையும் R தான் வேணும்னா இதை கீட்டோனா எடுத்துக்கோங்க. இந்த Hக்கு பதிலாக R குரூப் வேணும்னா இதை கீட்டோனா எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா விட்டிக் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த விட்டிக் ரியாக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா பாஸ்பரஸ் அலைட், பாஸ்பரஸ் அதாவது பாஸ்பரஸ் இலைட் அப்படி இல்லைன்னா பாஸ்போரின். அதை எதோட ட்ரீட் பண்ணுறோன்னா கார்பனைல் காம்பவுண்டோட ட்ரீட் பண்ணுறோம். கார்பனைல் காம்பவுண்டோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னாக்கா அல்கீன் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, இது வரைக்கும் அல்கீனுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கீன்ஸ். அல்கீன்ஸினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கிட்ட போகிறோம். சரி,
இப்போ அல்கைன்ஸினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம போகிறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அல்கைன்ஸ். இப்போ நான் எத்திலீன் எடுத்துக்கிறேன். எத்திலீன்ன்றது C2H4. இது வந்து கேஸ். எத்திலீன்ன்றது கேஸ். இதை எதில் பாஸ் பண்ணுறேன்னா புரோமின் இன் CCl4ல பாஸ் பண்ணுறேன். புரோமின் இன் CCl4. CCl4 பார்த்தீங்கன்னா லிக்விட், கலர்லெஸ் லிக்விட். புரோமின் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் லிக்விட். இந்த புரோமினை CCl4ல ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த புரோமின் CCl4ல டிசால்வ் ஆகிடும். டிசால்வ் ஆன பின்னாடி என்ன கலர் இருக்குன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் இருக்கும். இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையும். இதுக்கு ரெட்டிஷ் ப்ரௌன், இதுக்கு வந்து கலர்லெஸ். அப்போ இதை இதில் ஆட் பண்ண என்ன ஆகும்? ரெட்டிஷ் ப்ரௌன் இன்டென்சிட்டி வந்து குறையுது. சரி, இப்போ ரெட்டிஷ் ப்ரௌன் இருக்குது. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். இப்போ இந்த எத்திலீனை இந்த புரோமின் இன் CCl4ல பாஸ் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து கலர்லெஸ்ஸாக மாறிடுது. இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து என்ன ஆகுதுன்னா கலர்லெஸ்ஸாக மாறிக்குது என்று நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து இங்கே ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் என்னாச்சுன்னா டிஸப்பியர் ஆகிருக்குது என்று நம்ம சொல்கிறோம். சரி, எப்படி ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆச்சு அன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த எத்திலீன் எடுத்துக்கிறேன். எத்திலீனில் 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அடுத்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில் டபுள் பாண்ட் இருக்குது. அதில் சிங்கிள் பாண்ட் மொத்தம் கொடுக்குறேன். சிக்மா பாண்டு கொடுத்துருக்கேன், பை பாண்டு கொடுக்கல. இப்போ பை பாண்டை அப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த கார்பன் கிட்ட 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கிறதுனால sp2 ஹைபிரிடேஷன் ட்ரைகோனல் பிளானார். இதுக்கும் sp2 ஹைபிரிடேஷன் ட்ரைகோனல் பிளானார். அப்படின்னா இப்போ இங்கே ரெப்ரசன்ட் பண்ணிக்க எல்லா சிக்மா பாண்ட்ஸும் இந்த சிக்மா பாண்ட், இந்த சிக்மா பாண்ட், எல்லா சிக்மா பாண்ட்ஸும் ஒரே பிளேனில் தான் இருக்குது. அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா கார்பன் ஆட்டம்ஸ், இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த ஸ்க்ரீனுடைய பிளேனில் தான் இருக்குது. இப்போ இதில் பை பாண்ட் இருக்குது. அந்த பை பாண்ட் எப்படி இருக்குதுன்னா இந்த பிளேனுக்கு மேலேயும் பிளேனுக்கு கீழேயும் இருக்கும். பை பாண்ட்ன்றது லேட்டரல் ஓவர்லேப். இந்த பை பாண்ட் எப்படி இருக்குன்னா பிளேனுக்கு மேலேயும் பிளேனுக்கு கீழே இருக்கும். அதாவது ஸ்க்ரீனுடைய பிளேனுக்கு மேலேயும் ஸ்க்ரீனுடைய பிளேனுக்கு கீழே இருக்கும் பை பாண்ட்ன்றது. இப்படி இருக்குது எத்திலீன். அப்போ இந்த எத்திலீனுக்கு மாலிகுலர் பிளேன் என்னன்னா எல்லா சிக்மா பாண்ட்ஸ் இருக்கக்கூடிய பிளேன் தான் மாலிகுலர் பிளேன். அது வந்து ஸ்க்ரீனுடைய பிளேன். இப்போ புரோமின் வருது. இப்போ புரோமின் அட்டாக் வருது. புரோமினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 3 லோன் பேர்ஸ் இருக்குது. புரோமினுடைய வேலன்சி ஷெல்ல 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த பை பாண்ட் வந்து இந்த புரோமின் அட்டாக் பண்ணுது. இந்த சிக்மா பாண்ட் புரோமின் பக்கம் போகுது. இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கார்பன் இந்த பை பாண்ட் வந்து இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப்பிங் போகுது. இந்த பை பாண்டுனா இங்க இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால், இங்க இருக்கக்கூடிய பி ஆர்பிட்டால், இந்த பி ஆர்பிட்டால் தானே பை பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சு. அப்போ இந்த பி ஆர்பிட்டால், இந்த கார்பனுடைய பி ஆர்பிட்டால், இந்த கார்பனுடைய பி ஆர்பிட்டால், இந்த புரோமினுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டால் 3 ஆர்பிட்டால்ஸும் ஓவர்லாப்பிங்க்கு போகுது. அப்படி ஓவர்லாப்பிங்க்கு போகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்பன் ஆட்டம்ஸ் இப்படி எழுதியிருக்க, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்படி கொடுத்துருக்கோம், ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இப்படி கொடுத்தாச்சு. இப்போ அந்த புரோமின் என்ன பண்ணுதுன்னா அந்த 2 கார்பன் ஆட்டம்ஸோடையும் பாண்டிங்க்கு போயிருக்குது. இந்த புரோமின் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை எடுத்துக்கின்னு பிஆர் மைனஸாக வெளியே போயிடுது. அப்படின்னா இந்த புரோமின் என்ன பண்ணுதுன்னா இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால இந்த புரோமின் இந்த பாண்டை லூஸ் பண்ணிடுது இந்த பக்கம். அதனால ஒரு பக்கம் லாஸ் ஆகிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே எழுதியிருக்கோம் நம்ம. ஏன்னா இந்த புரோமின் இந்த பாண்டை லூஸ் பண்ணுது, அதனால பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்கோம் இங்கே. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் யார்கிட்ட இருக்கும்? புரோமின் கிட்ட இருக்குமா, கார்பன் கிட்ட இருக்குமா, இந்த கார்பன் கிட்ட இருக்குமான்னா கொஞ்சம் புரோமின் கிட்ட இருக்கும், கொஞ்சம் கார்பன் கிட்ட இருக்கும், கொஞ்சம் இந்த கார்பன் கிட்ட இருக்கும். சரி, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா சைக்ளிக் புரோமோனியம் அயான் நம்ம சொல்றோம். இதுக்கு பேர்
இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா சைக்ளிக் புரோமோனியம் அயான் அப்படி சொல்றோம். சைக்ளிக் புரோமோனியம் அயான் நம்ம சொல்றோம் இது. சரி, அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த சைக்ளிக் புரோமோனியம் அயான் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் கார்பன் சிங்கிள் பாண்ட் ஒரு பிளேன்ல இருக்கும், ஸ்கிரீனுடைய பிளேன்ல இருக்குது. இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே இருக்குது. இந்த புரோமின் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேலே இருக்கும். எப்படி சொல்றீங்க பார்த்தீங்கன்னா இந்த எத்திலீன்ல இருக்கக்கூடிய எல்லா சிக்மா பாண்ட்ஸும் இந்த ஸ்கிரீனுடைய பிளேன்ல தான் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த பை பாண்ட் எப்படி இருக்குன்னாக்கா மேலே ஸ்கிரீனுக்கு மேலேயும் ஸ்கிரீனுக்கு கீழேயும் இருக்குன்னு சொல்லணும். அப்போ இந்த பை பாண்டு தானே இந்த புரோமினோட ஓவர்லாப்பிங் போகுது. அப்போ இந்த பை பாண்டோட புரோமின் ஓவர்லாப்பிங் போனோம்னா ஒன்று புரோமின் மேலே வரணும், ஸ்கிரீனுக்கு மேலே வரணும், இல்லை ஸ்கிரீனுக்கு கீழே வரணும். அப்போ இந்த புரோமின் ஸ்கிரீனுக்கு மேலே போகுது சப்போஸ்னா, அப்போ தானே இந்த பிபி ஆர்பிட்டால்ஸோட இது ஓவர்லாப்பிங் போகும். அப்போ புரோமின் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேலே தானே இருக்குது. அப்போ இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸும் ஸ்கிரீனுடைய பிளேனில் தானே இருக்குது. இந்த புரோமின் வந்ததுனால இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் இந்த 2 ஹைட்ரஜன்ஸும் டோட்டலாக இந்த 4 ஹைட்ரஜன்ஸை என்ன பண்ணும், ஸ்கிரீனுக்கு கீழே வருமா இல்லையா, ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே வருமா இல்லையா, கீழே வந்துடும். அப்போ இது எப்படி இருக்குதுன்னா இந்த புரோமின் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு மேலே இருக்குது, இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஸ்கிரீனுடைய பிளேனில் இருக்குது, இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணுது, ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே வந்துடுது என்று நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுதுன்னா இந்த பிஆர் மைனஸ் வந்து இப்போ அட்டாக்கிங்க்கு வருது. இப்போ பிஆர் மைனஸ் அட்டாக் பண்ண வருது. இந்த பிஆர் மைனஸ் இங்கே அட்டாக்கிங்க்கு வருது. எப்படி இந்த பிஆர் மைனஸ் அட்டாக் பண்ணும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த பிஆர் மைனஸ் இதை எப்படி அட்டாக் பண்ண போகுது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த பிஆர் வந்து மேலே இருக்குது, இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ் ஸ்கிரீனுடைய பிளேனில் இருக்குது, இந்த 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா இந்த பிஆர் மைனஸ் வந்து ஸ்கிரீனுடைய பிளேனுக்கு கீழே வந்து இந்த கார்பனை அட்டாக் பண்ணும். அப்போ இந்த பாண்டு வந்து இந்த புரோமின் கிட்ட போயிடும். கரெக்டு தான். இப்போ இந்த இடத்துல இந்த புரோமினுக்கு லெஃப்ட் சைடில் பாண்டும் ரைட் சைடில் பாண்டும் கொடுத்துருக்கோம். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது, 2 எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகிருக்குது பாண்டிங்கில். ஏன்னா இந்த பை பாண்ட் வந்து இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டாலோட ஓவர்லாப் ஆகுது. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் தானே இன்வால்வ் ஆச்சு. அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த புரோமினுக்கு லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் பாண்ட் இருக்குது. டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னா 2 எலக்ட்ரான்ஸ் தான். இப்போ என்னாச்சு, இந்த பிஆர் வந்து இந்த கார்பனோட பாண்டிங் வருது, இந்த பாண்ட் இப்படி வருது. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ CH2, இந்த CH2 இதுக்கு இந்த பிஆர் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்து இந்த CH2 எழுதிக்கிறேன், இந்த CH2 எடுத்து அந்த பிஆர் எழுதிக்கிறேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த காம்பவுண்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கலர்லெஸ் நம்ம சொல்கிறோம். இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா கலர்லெஸ் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் வந்து கலர்லெஸ். ஸோ அப்போ எத்திலீன் வந்து என்னென்னா கலர்லெஸ், எத்திலீன் வந்து கலர்லெஸ். புரோமின் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன், புரோமின் பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன். கார்பன் டெட்ராக்ளோரைடு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ், கார்பன் டெட்ராக்ளோரைடு பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா CH2Br சிங்கிள் பாண்ட் CH2Br இப்படி கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா கலர்லெஸ். அப்போ இந்த எத்திலீனை வந்து இந்த புரோமின் CCl4ல பாஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இதனுடைய ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து டிஸப்பியர் ஆகுது என்று நம்ம சொல்கிறோம். இது மாதிரி எப்பெல்லாம் இது மாதிரி நடக்குது, இந்த ரெட்டிஷ் ப்ரௌன், இந்த புரோமின் CCl4 இதனுடைய ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் எப்பெல்லாம் டிஸப்பியர் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டில் CC டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா, காம்பவுண்டில் CC டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆகும். CC டபுள் பாண்ட் இருக்கிற காம்பவுண்டை புரோமின் CCl4ல ஆட் பண்ணால் இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆகுது என்று நம்ம சொல்கிறோம். சரி, CC சிங்கிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டை இந்த புரோமின் CCl4ல ஆட் பண்ணால் என்ன ஆகுன்னா அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆகாது. அப்போது CC சிங்கிள் பாண்ட்ன்றது சேச்சுரேட்டட், CC டபுள் பாண்ட்ன்றது அன்சேச்சுரேட்டட்.
அப்போ கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் சேச்சுரேட்டடா இல்லை அன்சேச்சுரேட்டடா கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா இந்த புரோமின் இன் CCl4ல பாஸ் பண்ணலாம். அப்போ இந்த புரோமின் இன் CCl4ல பாஸ் பண்ணி இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆகலைன்னா CC சிங்கிள் பாண்ட் சேச்சுரேட்டட்னு சொல்லலாம். இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆச்சுனாக்கா நம்ம என்னன்னு சொல்லணும்னா அன்சாச்சுரேஷன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். CC டபுள் பாண்ட் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். நம்ம இப்போ எத்திலீனில் வந்து இந்த கரெக்டாக இந்த பை பாண்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில தான் இருக்குது. அதனால் இந்த பை பாண்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லோக்கலைஸ்டு பை பாண்ட்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ லோக்கலைஸ்டு பை பாண்ட் இருந்துச்சுன்னா, காம்பவுண்டில் லோக்கலைஸ்டு பை பாண்ட் இருந்துச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணலாம்ன்ட்டு நம்ம சொல்லலாம். அப்போது இந்த CC அதாவது காம்பவுண்டில் வந்து லோக்கலைஸ்டு பை பாண்ட் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த புரோமின் இன் CCl4ல ஆட் பண்ணால் இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் டிஸப்பியர் ஆச்சுன்னா லோக்கலைஸ்டு பை பாண்ட் இருக்குது, இல்லைன்னா லோக்கலைஸ்டு பை பாண்ட் இல்லைன்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இந்த எத்திலீனில் பை பாண்ட் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோன்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ன்ட்டு நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, அடுத்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் எத்திலீன் எடுத்துக்கிறேன். எத்திலீன் CH2 டபுள் பாண்ட் CH2 கேஸ் எடுத்துக்கிறேன். இதை எதில் ஆட் பண்ண போகிறேன்னாக்கா புரோமின் இன் aqueous sodium chloride சொல்யூஷனில் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எத்திலீன் கேஸை எதில் பாஸ் பண்ணுறேன்னா புரோமின் இன் aqueous sodium chloride சொல்யூஷனை பாஸ் பண்ணுறேன். இப்போ aqueous sodium chloride சொல்யூஷனில் அதில் என்ன இருக்குன்னாக்கா சோடியம் குளோரைடு இருக்கும், வாட்டர் இருக்கும். இப்போ aqueous sodium chloride சொல்யூஷனில் புரோமினை நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்த aqueous sodium chloride சொல்யூஷனில் இந்த புரோமினை ஆட் பண்ணிடுங்க. இதில் இந்த எத்திலீன் கேஸை பாஸ் பண்ணுங்க. இப்போ இந்த எத்திலீன் என்னன்னு சொல்லணும்னா கலர்லெஸ்ன்ட்டு சொல்லலாம். இந்த புரோமின் என்னன்னு சொல்லணும்னா ரெட்டிஷ் ப்ரௌன்ன்ட்டு சொல்லலாம். புரோமினை வந்து ரெட்டிஷ் ப்ரௌன்ன்ட்டு சொல்லலாம். இந்த aqueous sodium chloride சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா கலர்லெஸ்ன்ட்டு சொல்லலாம். இந்த aqueous sodium chloride சொல்யூஷனை கலர்லெஸ்ன்ட்டு சொல்கிறோம், புரோமினை ரெட்டிஷ் ப்ரௌன்ன்ட்டு சொல்கிறோம், இந்த எத்திலீன் கேஸை வந்து கலர்லெஸ்ன்ட்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ எத்திலீன் கேஸை இந்த பாஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இந்த ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. சரி, என்ன மெக்கானிசம்ன்ட்டு பார்க்கலாம். இப்போ எத்திலீன் எடுத்துக்கிறேன். இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ இந்த எத்திலீனை அட்டாக் பண்ணுறது ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோமின் மாலிகுல் தான் அட்டாக் பண்ணுது. வாட்டர் மாலிகுலோ Cl மைனஸோ Na+ஓ எதுவுமே அட்டாக் பண்ணுறது இல்லை. இந்த புரோமின் மாலிகுல் தான் அட்டாக் பண்ணுது. சரி, இந்த புரோமின் மாலிகுலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புரோமின் கிட்டே 3 லோன் பேர்ஸ் இருக்கும் அதனுடைய வேலன்சேஷனில். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா புரோமின் வேக்கண்ட் ஆர்பிட்டாலை கொடுக்குது. இந்த கார்பனுடைய பை பாண்டாக இருக்கக்கூடிய PP ஆர்பிட்டால்ஸ் இது ரெண்டுத்துக்கு இடையில ஓவர்லாப் நடக்குது. அப்படி பண்ணும்போது இந்த Br மைனஸ் வெளியே போகுது. இந்த Br பாண்டை எடுத்துக்கின்னு Br மைனஸை வெளியே போயிடுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா சைக்ளிக் புரோமோனியம் அயான் கிடைக்கும். சைக்ளிக் புரோமோனியம் அயான் கிடைக்குதுங்க. இப்போ இன்டர்மீடியட், இதுதான் இன்டர்மீடியட்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். சைக்ளிக் புரோமோனியம் அயானை இன்டர்மீடியட்ன்ட்டு சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுனாக்கா இந்த Br மைனஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 லோன் பேர்ஸ் இருக்கும். Br மைனஸ் கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த Br மைனஸ் கீழே வந்து இந்த கார்பன் அட்டாக் பண்ணலாம், இந்த பாண்ட் இப்படி போகலாம். ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த CH2Br இங்கே வந்து CH2Br கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த Br மைனஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனில் Cl மைனஸ் இருக்குது. Cl மைனஸில் பார்த்தீங்கன்னா Cl கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த Cl மைனஸ் இந்த கார்பனை கீழே வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த புரோமின் இந்த கார்பனுக்கு போயிடும். அப்போது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னா CH2Br, இந்த கார்பன் கிட்ட Cl வருது அப்படி சொல்கிறோம். இந்த ப்ராடக்ட் கிடைக்குது.
இப்போ இதை எடுத்துக்கினா இந்த ப்ராடக்ட்டும் வருது, இந்த ப்ராடக்ட்டும் வருது. சரி, அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. வாட்டர் மாலிக்யூல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆட்டம் ஆக்சிஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா லோன் பேர் இருக்குது. இப்போ இந்த ஆக்சிஜன் வந்து இந்த லோன் பேர் இந்த கார்பனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் இந்த பக்கம் வந்துடுது. இந்த புரோமின் கம்ப்ளீட்டா இந்த கார்பன் கிட்ட வந்துடுது. அப்போ என்ன இருக்குதுன்னா CH2, இங்க Br, இங்க பார்த்தீங்கன்னா CH2 இருக்குது. அடுத்து இந்த வாட்டர் மாலிக்யூல்ல ஆக்சிஜன் வந்து கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. கார்பனோட பாண்டிங்ல இப்படி இருக்குது. ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோம். ஏன் ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுக்குறோன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான் கிளவுட கான்ட்ரிபியூட் பண்ணதுனால. இப்போ இந்த பாண்ட் வந்து ஆக்சிஜன் பக்கம் போகுது. அப்போ இங்க இருந்து என்ன வெளியே வருதுன்னா H+ வெளியே வருது. ஸோ என்ன காம்பவுண்ட் கிடைக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்க CH2 Br, இங்க CH2 OH, இப்படி காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த மாதிரி காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா aqueous sodium chloride சொல்யூஷன் எடுத்துக்கனால நமக்கு இந்த வாட்டர் மாலிக்யூல் அட்டாக் பண்றதுனால இங்க OH குரூப் வந்துச்சு நம்ம சொல்றோம். OH குரூப் வந்துச்சுன்ட்டு சொல்றோம். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோடியம் அயோடைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்யூஷன் எடுத்துக்கிறேன்னா சோடியம் அயோடைட் சொல்யூஷன். அப்போ என்ன ஆகுன்னா இந்த Cl- பதிலாக என்ன இருக்குது I- இருக்குது. அப்போ இந்த Cl- பதிலாக என்ன வரும்னா I- வரும். இந்த ப்ராடக்ட் வரும். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன இங்க ஏதாவது மாத்தினீங்கன்னா இங்க மாறிடும், அவ்வளவுதான். இப்போ நான் இந்த சோடியம் அயோடைட் சொல்யூஷனுக்கு பதிலாக நான் என்ன எடுத்துக்கிறேன்னா சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அப்போ சோடியம் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கணும்னா என்ன ஆகுனாக்கா இங்க NO3- எடுத்ததுனால இந்த I- பதிலாக இங்க என்ன வரும்னா NO3- வரும். NO3- வரும். ஸோ இங்க என்ன நீங்க மாத்துறீங்களோ இங்க என்ன மாத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க மாறுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ஸோ அப்போ இந்த ரியாக்ஷன்ல என்ன நடந்துச்சு பார்க்கலாம். இங்க நீங்க என்ன எடுத்துக்கிறீங்கன்னா எத்திலீன் எடுத்துருக்கீங்க. இங்க கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்குது. கிடைச்ச ப்ராடக்ட்ல கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்குது. லெஃப்ட் சைட்ல CH2 இருக்குது. இங்கே லெஃப்ட் சைட்ல CH2 இருக்குது. இங்க ரைட் சைட்ல CH2 இருக்குது. இங்கேயும் ரைட் சைட்ல CH2 இருக்குது. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் இருக்குது. கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில சிங்கிள் பாண்ட் மட்டும்தான் இருக்குது. லெஃப்ட் சைடு கார்பன்ல ஒரு புரோமின் வந்து ஆட் ஆயிருக்குது. ரைட் சைடு கார்பன்ல ஒரு புரோமின் வந்து ஆட் ஆயிருக்குது. அப்போ இங்க வந்து அடிஷன் மட்டும் நடந்ததுனால இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. அதனால இதை என்னன்னு சொல்றோம்னா அடிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அடிஷன் ரியாக்ஷன் நம்ம சொல்றோம். சரி, இங்க என்ன இருக்குதுன்னா இந்த எத்திலீன் வந்து அடிஷன் ரியாக்ஷனுக்கு போயிருக்குது நம்ம சொல்றோம். அடுத்து இந்த புரோமின் வந்து இந்த எத்திலீனை அட்டாக் பண்ணுது. அப்படி அட்டாக் பண்ணும்போது இந்த எத்திலீன் பை பாண்டை கான்ட்ரிபியூட் பண்ணுது. புரோமின் வேக்கன்ட் ஆர்பிட்டால கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படின்னா இந்த புரோமின் இந்த எத்திலீன் கிட்ட இருக்கக்கூடிய பை பாண்டிங் எலக்ட்ரான் கிளவுட ரிசீவ் பண்ணுது. அப்படின்னா இந்த புரோமின் என்ன பண்ணுச்சுன்னா எலக்ட்ரான் கிளவுட தன் பக்கம் இழுத்துக்குச்சு. அப்படின்னா இந்த புரோமின் வந்து எலக்ட்ரான் கிளவுட வாங்கிக்குச்சு. அப்போ இந்த புரோமின் எலக்ட்ரான் கிளவுட வாங்கினதுனால புரோமின் வந்து எலக்ட்ரான் கிளவுட லைக் பண்ணுது. அதனால எலக்ட்ரான் கிளவுட வாங்குது சொல்றோம். எலக்ட்ரான்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோவை எடுத்துக்கிறோம். இந்த புரோமின் எத்திலீன்ல இருக்கக்கூடிய பை பாண்டை லைக் பண்ணதுனால தான் எலக்ட்ரான் கிளவுட வாங்கிக்குச்சு. அதனால லைக் பண்றத பைல் சொல்றோம். ஸோ இது என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றோம். இந்த ரியாக்ஷன் என்னன்னு சொல்றோம்னா புரோமின் எலக்ட்ரோஃபைல் வந்து இதை ஆட் பண்ணதுனால இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் நம்ம சொல்றோம். இந்த அடிஷன் ரியாக்ஷன் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நம்ம இங்க சொல்றோம். அப்போ இந்த எத்திலீன் இங்க அடிஷன் ரியாக்ஷன் போயிருக்குது. இந்த அடிஷன் ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் சொல்றோம்.
அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னா ஃபர்ஸ்ட் என்ன அட்டாக் ஆகும்னா எலக்ட்ரோஃபைல் அட்டாக் ஆகும். இங்க பாருங்க புரோமின் வருது. இந்த எத்திலீன் வந்து பை பாண்டை கான்ட்ரிபியூட் பண்ணுது. புரோமின் வேக்கண்ட் ஆர்பிட்டால தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க என்னாச்சுன்னாக்கா இந்த எலக்ட்ரோஃபைல் இந்த எத்திலீன்ல ஆட் ஆகிருக்குது. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுன்னா இங்க Br மைனஸ் வந்து அட்டாக் பண்ணுது. இங்க Cl மைனஸ் அட்டாக் பண்ணுது. இந்த வாட்டர் அட்டாக் பண்ணுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா லோன் பேரை இந்த கார்பனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால இதை நியூக்ளியோஃபைல்ன்ட்டு சொல்லுவோம். லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்றதுனால நியூக்ளியோஃபைல். லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணா நியூக்ளியோஃபைல்ன்ட்டு சொல்லுவோம். இது வந்து என்னவா இருக்குதுன்னா நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த நியூக்ளியோஃபைல் இங்க ஆட் ஆகுது. நியூக்ளியோஃபைல் ஆட் ஆன பின்னாடி இந்த காம்பவுண்ட் கிடைக்குது. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன்னா என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும், அப்புறமா நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும் நம்ம சொல்றோம். சரி, அப்போ இந்த எத்திலீன் வந்து எந்த ரியாக்ஷனுக்கு போயிருக்குதுன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷனுக்கு போயிருக்குது. எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு போயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இங்க எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் நடந்திருக்குது. அப்போ எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்னா கன்க்ளூஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரோஃபைல் ஆட் ஆகும், அப்புறம் என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபைல் ஆட் ஆகும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இந்த மாதிரி ரியாக்டன்ட்டை எடுத்துக்கலாம். CH3 CH டபுள் பாண்ட் CH3 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இதை புரோமின் இன் வாட்டர்ல பாஸ் பண்ணுங்க. புரோமின் இன் வாட்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ப்ராடக்ட் வரும்னு பாருங்க. புரோமின் இன் வாட்டர்ல பாஸ் பண்ணா ஒரு பக்கம் இங்க ஒரு புரோமின், இங்க ஒரு புரோமின், இல்லைன்னா இங்க ஒரு OH இங்க ஒரு OH வரும். அப்படிதானே? சரி, இப்போ இந்த டபுள் பாண்ட் காம்பவுண்டா இருக்கிறதுனால இது ஏதாவது ஐசோமெரிசத்தை காமிக்குமா என்றதை நம்ம பார்க்கலாம். இது CC டபுள் பாண்டு. இந்த CC டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இது ஏதாவது ஐசோமெரிசத்தை காமிக்குமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீரியோ ஐசோமெரிசத்துல ஒரு ஐசோமெரிசம் என்னன்னாக்கா கன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லுவோம். கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் சொல்லுவோம். அடுத்து என்ன சொல்லுவோம்னாக்கா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து என்ன பார்த்தோம்னாக்கா கன்ஃபர்மேஷனல் ஐசோமெரிசம் பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்க்குறோம்னாக்கா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் எதுல வருது பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோ ஐசோமெரிசத்துல தான் வருது.